ஹைடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தான் இது வந்து 2வது எபிசோட் இன்றைக்கி அப்லோட் ஆக போகுது. லாஸ்ட் எபிசோடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த முள்ளமன்றி போயிட்டு நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் நான் பறித்து திம்பேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு ஒரு ஃப்ரூட்ஸை பறிக்க போயிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து அந்த முள்ளமன்றி தான் அதோட முள்ளை வீசி அது விஷ போல் அதை சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நீங்களாம் அதுக்கிட்ட அப்படியே வர்றீங்கடா, அப்படியே ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட போகிறீங்க. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கினா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் அந்த முள்ளமண்டியெல்லாம் கேட்கல, நான் சாப்பிட்டா போதும், என் வயிறு நனைஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த பூடையில் இருந்த பாதி போல் முடிஞ்சிச்சு. அப்போ அந்த முள்ளமன்றியா அவங்கள அப்படியே கணத்தில் கை கொடுத்து பார்த்துட்ருக்கு. நீங்களா என்ன அப்படி பார்க்குற அப்படின்றீங்க. இல்லை, இங்கே ஒருத்தன் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானே, இவனுக்கெல்லாம் பசிக்கும்னு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நினப்பே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்களா அது வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முழிக்கிறீங்க, திருட்டு முழிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கணும். ஆக்சுவலாக முள்ளமன்றியும் உங்கள் கூட ஏதோ ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு. கொண்டு வந்து கொடுத்தோன்னு நீங்கள் மட்டும் ஃபுல்லாக அமுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து முள்ளமன்றியை கேட்கவே இல்லை. அது பாவமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கூட நினைக்கல. அது ஒரு ஜீவனாகவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால் நீங்கள் வந்து சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவே இல்லை. அப்புறமா சாரி சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையில் இருக்கிற பழத்தை, அதாவது நீங்கள் கடித்த பழத்தை அப்படியே கொடுக்குறீங்க. ஏண்டி, ஒரு எச்சில் இல்லாத பழம், சாப்பிடாத பழத்தை, கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற பழத்தை தர மாட்டியா? நீ கடிச்சதே தான் நானும் சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்களா என்ன கொடுத்தான், இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, அதான் கொடுத்தான், வேணான்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல கொடு அப்படிங்கிற மாதிரி அது வாங்கிக்குது. நீ கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி ஒரு குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அதுவா, குறுக்குறுன்னு பார்த்ததெல்லாம் போதும், சாப்பிட்டு முடிக்கிறியா, அடுத்த சக்தி பார்த்து போக வேணாமா அப்படிங்கிறது. நீங்களா ஆமாம்ல, அது வேறு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் வைஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது ஆப்போசிட் கேர்ள்ஸ், அதாவது வில்லிகள். ஓகே, அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்கடா, அதாவது அந்த ரூம்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் வந்துட்டு போயிருக்கும் பார்த்திங்களா, அது போனது நேராக அந்த கேர்ள்ஸ் தான் போய் பார்க்க போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸாக என்னது போன ஸ்பீடுக்கே வந்துடுச்சு, இப்போல்லாம் வராது, அந்த நாட்டையே கொளுத்தி விட்டுல வந்திருக்கணும், ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜன்னலில் போய் நின்று அப்படியே பார்க்குறாங்க, அந்த நாட்டை பார்க்குறாங்க. பட் அந்த நாட்டுக்கு ஒன்றுமே ஆகலை. அதை வந்து பார்த்துட்டு என்னது ஒன்றுமே ஆகலை, இது பாட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்கடா. அந்த ட்ராகன் பார்த்தோன்னே அந்த ட்ராகன் வந்து அதோட அந்த ஞான திஷ்டியால், அதாவது அது நெத்தியிலேருந்து ஒரு வெளிச்சம் வருது, ஓகேவாடா, அந்த வெளிச்சம் மூலியமாக அது பேசுது. நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸாக என்னது இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த நாட்டில் என்னையும் அழிக்கிற சக்தி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. இந்த பக்கம் கேர்ள்ஸாக என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், என்னை அழிக்கிற சக்தி அங்கே மட்டும்தான் இருக்குது. நான் அங்கே போனேன் அப்படின்னா நீங்களும் சேர்ந்து அழிஞ்சிருவீங்க. அதனால் என்னை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எது அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் அந்த ட்ராகனா, ஆமாம், நான் அழிஞ்சிட்டேன் அப்படின்னா உங்கள் நாடும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து அப்படியே சுருண்டு அப்படியே படுத்துக்குது. இந்த பக்கம் கேர்ள்ஸாக என்னடி இது, நாம அதை காப்பாற்ற கூப்பிட்டா அது நம்மளை காப்பாற்ற சொல்லிவிட்டு அது படுத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி மற்ற கேர்ள்ஸ்லாம் வந்து அப்படியே சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த மெயின் கேர்ள் தான்டா, தெரிலையே இப்போ என்ன பண்ண போகிறோமோ தெரிலையே, நம்ம முனிவர் எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரணும், அவரோட சாம்பல் எடுத்துகிட்டு வரீங்களா யாராவது போய் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேர்ள்ஸை பார்க்குறாங்க. எப்படி போகிறது, பாய்ஸ் கிட்டேலாம் இருக்குது, அவங்கள எதிர்த்து எப்படி சண்டை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதான் 2 பேர் போயிட்டாங்கல்ல, 5 பேர் தான் இருக்காங்க, யாராவது 2 பேர் போயிட்டு ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு வர வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்திருக்கீங்களாடா, நம்ம வாய்ஸ் உங்களை சுற்றி உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள சுற்றி ஒரு ட்ராகன்ஸ் படுத்துருக்குல்ல, அது வந்து அப்படியே நிமிந்து பார்க்குது நம்ம பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தெம்பாக உட்காந்துருக்கானுங்க. அது வந்து பாய்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து உங்களுக்குள்ளே போயிடுது, அதாவது நீங்கள் மறந்துட்டுருக்கீங்கள உங்களுக்குள்ளே அது போயிடுது. இந்த பக்கம் ஜேகேவா என்னடா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சா முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரிலையே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா இதுக்கு நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரட்டா அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் சிவாவா முடிஞ்சால் வெளியில் போட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் இவகிட்ட கேட்டு போகிறேன், இவகிட்ட கேட்டால் விடுவாள்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஜேகேவால் உங்களோட அந்த அதாவது எப்படி சொல்கிறது, அந்த பனி பொழிகிற அந்த உலகத்துக்குள்ளே வர முடியல.
இந்த பக்கம் ஜேகேக்கு புரியல, என்னது நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பி பாய்ஸை பார்க்குறாரு. என்னடா என்னமோ கேட்குறேன்னு சொன்னேன், கையை பிடிச்சி அப்படியே உட்காந்துருக்கேன், ஏன்னு கேளு அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, சரி ஓகே, ஏன் நான் இங்கேருந்து வெளியில் போகட்டுமா, வெளியில் போயிட்டு நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாரு. நீங்களா அப்படியே படுத்திருக்கீங்களடா, அந்த கை மட்டும் அசையுது. என்னன்னா ஜேகேவையும் நம்ம ஜிம்மினையும் வந்து நாட்டு மக்களை வந்து பார்த்துட்டு வர சொல்லி அந்த செய்கையிலே சொல்லுவாங்கள்ல, நீங்கள் 2 பேர் மட்டும் போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மினா நானும் போகிறதா அப்படிங்கிறாரு. அப்போது ஜிம்மினை பிடிச்சி தள்ளிடுறது. அதாவது உங்களோட சக்தி, இப்படி கையை நீட்டுறீங்க, வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறீங்க. ஜிம்மின் வந்து அந்த டோரை விட்டு வெளியிலே போயிடுறாரு. என்கிட்ட கேட்டது குத்தப்படி இப்படி பிடிச்சி தள்ளி விட்ற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஜேகேவா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹயாங்கை பார்க்குறாரு. ஹயாங்கா சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே அவங்க வந்து சொல்கிறாங்கடா. ஏன்னா ஜிம்மினுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்து அவங்களுக்கே சிரிப்பி வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து சிரிச்சுட்டு சரி வாங்க போ, கேர்ஃபுல்லாக இருங்க, ஏதாவதுனா உடனே எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே கை காட்டுறீங்க, அவங்கள போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கை காட்டுறீங்க. இன்னும் நீங்கள் முழிக்கல சரியா, அந்த இதுலேயே தான் கை மட்டும்தான் ஆக்ஷன் ஆகுது. கை சொல்கிறத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா, கையில் வந்து செய்கையிலே பேசுவாங்களடா, அந்த மாதிரி. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் மற்ற 3 பேர் இருக்காங்களா, இந்த ஹோபி, சுகா, ஜின்னு, அவங்க 3 பேர் அப்படியே போயிட்டு சோஃபாவில் உட்காடுறாங்க. நீங்களா நம்ம ஜின்னை வந்து கூப்பிட்றீங்க. ஜின்னை கூப்பிட்டுட்டு அவரை வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்களாம் அவங்களோட ஹேண்டை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஹேண்டு வந்து ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது. ஏதோ பார்த்து பயந்து கை நடுங்க வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடுக்கமாக இருக்குது. ஜின்னா அப்படியே வந்து உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. எதுக்கு ஹேண்ட் இப்படி நடுங்குது, ஏதாவது பார்த்து பயந்துட்டாலா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்டை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்ருக்காரு. உங்களை பார்க்குறாரு. உங்களோட ஃபேஸில் எந்த விதமான சலனமும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக இருக்கீங்க. அப்படியே வந்து உங்கள் முடியெல்லாம் கோதி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும், நாங்கள் இருக்கோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகாவும் ஹோபியும் தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பயப்படுறீங்க அப்படிங்கிறத ஜின் சொல்கிறாருல்ல, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சுகாவும் ஹோபியும் பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சைடு நம்ம ஹோபியும் கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுகாவா அப்படியே வந்துட்டு உங்கள் காலர் போன் கிட்ட வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு லைட்டாக மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு ஓகே எல்லாம் சரியாயிடும், நீ காமாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெளியில் ஜேகேவும் ஜிம்மினும் போனாங்களடா, அவங்க வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. அந்த நாட்டு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிபட்டு கொஞ்சம் எங்கே இடிஞ்சு அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பாயை கூப்பிட்டு நம்மளோட அந்த பயிற்சி கூடத்தை திறந்து விடு, எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போங்க, மருத்துவர்களை வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் மக்களை வந்து பார்க்குறாங்கடா. மக்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் போகுது. அப்படியே வந்து அவங்களுக்கு ஃபுட்டும் ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க ஜிம்மினும் ஜேகேவும். அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஜிம்மினும் ஜேகேவுமே போயிட்டு அவங்களுக்குலாம் சர்வ் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் ராஜா நீங்கள் இதுக்கு இப்படி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மினே போயிட்டு அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யம் இருக்கும்லடா, நிறைய வீடுங்க இடிஞ்சிருக்கும்ல, அந்த இடிஞ்ச வீடுங்கள்லாம் குயிக்காக கட்டணும் அப்படிங்கிறக்காக அந்த மந்திரம் தெரிஞ்சவங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. யாருக்கெல்லாம் கட்டட நிபுணர்களாக இருக்காங்களோ அவங்கள வந்து வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த சிப்பாய்ங்கள்லாம் போயிட்டு நிறைய பேர் ஒரு 50-60 பேர் கூட்டிகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் தெரியும், இவங்களுக்கு வந்து அந்த மேஜிக் சக்தியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த நாட்டில் எந்த வீடெல்லாம் இடிஞ்சிருக்கோ அது பழையபடி இருந்த பொருள் இருந்த இடத்துல இருக்கணும், அதே மாதிரி கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் போயிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினும் ஜேகேவும் தான் அப்படியே வராங்க. வந்துட்டு அப்படியே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் இப்போது ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லோரும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி தான் அப்படியே வந்து அவங்க தலையில் கை வச்சு ரொம்ப நன்றி ராஜா, நீங்கள் நீடோழி வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சு சரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு இடத்துல அப்படியே உட்கார வைக்கிறாங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு மரம், செடி, கொடிலாம் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி வந்து சத்தம் கேட்குது. இந்த பக்கம் ஜிமினுக்கும் ஜேக்கோப்புக்கும் புரியல, என்னடா அது, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்கடா. ஏன்னா ஜேக்கோப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை சக்தி கொண்டது. அவரோட உயிர் சக்தியும் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட இருக்குது, அதாவது அரண்மனைக்குள்ளே இருக்கிற மரத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் பாய்ஸ்க்கு வந்து மரத்தோட சத்தம் கேட்கவும் ஜேக்கோப்க்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஓடி வராங்க. அந்த பாட்டி வந்து என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்கடா. அந்த கூடத்துலேருந்து அந்த கூடத்தில் வந்து எதுவும் தெரில. அவங்க பாட்டுக்கு அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிப்பாயிங்க இருக்காங்க. இந்த ஜேகேவும் ஜிம்மியும் அப்படியே வெளியில் ஓடி வந்தாங்க பார்த்திங்களா. வெளியில் ஓடி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அந்த காட்டு சைடு தானே சட்டம் வந்திருக்கும். அந்த சைடு திரும்புகிறாங்க. அந்த சைடு ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்குது. அப்படியே லெஃப்ட்டு திரும்புகிறாங்க பாருங்கள். இந்த சைடு அந்த ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கோண்டா. அந்த நாட்டை சுற்றிலையும் ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கோம். அந்த ஆற்றுக்குள்ளே இருந்து நான் அப்படியே மரங்க அப்படியே வேரை பிடுங்கிட்டு நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடந்து வருது. அவங்களுக்கு எல்லாம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் அப்படியே பறந்து வந்துட்டுருக்கா. இயற்கை சக்தி கொண்ட கேர்ள், ஜேகோப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் எதானா. அவர் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா, மிதந்து வந்துட்டுருக்கா. அந்த மரத்துக்கு மேலே அவன் நிற்கிறான், சரிங்களா. அவன் வந்து அப்படி நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அந்த மரங்கள்லாம் நடந்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே வர பார்க்குது. ஜேகேவும் ஜிமினும் தாண்டா அப்படியே அவங்க அந்த ராஜ்யத்துக்கு வெளியில் அந்த மதில் சுவர் இருக்கும்லடா, அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே கத்துறாங்க. என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரில, எனக்கு எங்கள் முனிவர் சாம்பல் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் வந்து சொல்கிறா. அதெல்லாம் தர முடியாது, கிளம்புங்க இந்த இடத்த விட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. நான் அதை எடுக்காமல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. இந்த பக்கம் ஜிமினா, உனக்கு தைரியம் இருந்தால் எடுத்து தான் பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜேக்கப் வந்து உங்களோட இன்னொரு ஹேண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருப்பார்லடா. நீங்கள் அவரோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்பு வந்து கை காட்டுறீங்க. ஜேக்கோப்பா என்ன இவ தட்டி விட்றா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ சுகாவா, நீ போ, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து அப்படியே போக போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சுகா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஷோல்டர்லேருந்து அப்படியே உங்கள் ஹேண்டுக்கு தான் வராரு. நீங்களா அப்படியே சுகாவோட ஹேண்டே தட்டி விடுறீங்க. சுகாவுக்கு புரியல என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. நீயும் போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செய்கை காமிக்கிறீங்க. அப்போ சுகாவா, நானுமா, நான் பார்த்துக்கிறக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தயங்குறாரு. இந்த பக்கம் ஜின்னா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கடா, என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்துட்டு வாங்கடா, அதுதான் காரணம் இல்லாமல் போக சொல்ல மாட்டா, என்னென்னு பாருங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்களா அப்படியே வந்து அப்படியே படுத்திருக்கீங்க. அப்போது சுகாவும் ஜேக்கோப்பும் தான் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா அந்த ராஜ்யமே பார்த்திங்கன்னா பழையபடி முதல்ல இவங்க ஆண்டுட்டு இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி செட்டில் ஆகிடுச்சு. நம்ம பாய்ஸ் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம சுகாவும் ஜேக்கப்பும் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வராங்க. அந்த வீதியில் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் நார்மலாக இருக்காங்க, எந்த ஒரு அடியும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நார்மலாக இருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டே அப்படியே அந்த அரண்மனை அந்த கோட்டை செவுரு இருக்கும்லடா, அந்த செவத்துக்கிட்ட வராங்க பாருங்கள். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை மரங்க இருக்குது. ஜேக்கப் வந்து அதை பார்க்குறாரு. என்னது மரங்கள்லாம் வேரோட பிடிங்கிட்டு நிற்கிது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. வெளியில் வந்து ஜேகேவும் ஜிம்மினும் மட்டும்தான் நிற்கிறாங்க. வேறு எந்த சிப்பாய்களோ வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை வந்து ஜேக்கப்பும் சுகாவும் பார்த்துட்டு இதுக்கு தான் நம்மளை அனுப்பியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து லைட்டாக ஸ்மித் பண்ணுறாரு. ஸ்மித் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அந்த மெதில் சுவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ள நுழைவாயில்னு ஒன்று இருக்கும் இல்லைனா, அந்த கேட்டை வந்து அப்படியே இழுத்து மூடுறாங்க. சுகாவும் ஜேக்கப்பும் சேர்ந்து இழுத்து மூடுறாங்க. அதை வந்து ஜிம்மினும் ஜேக்கேவும் பார்த்துட்டு என்ன ஹயாங் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா வயந்தா போக சொன்னான், அதான் வந்தோம். என்னது என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சுகா. அதுவா, இவங்களுக்கு இந்த முனிவர் சாம்பல் வேணுமாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டி தூக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணா, என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் மட்டும் வந்திருக்கேன் நான் நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து கேட்குறாடா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கோப்பா, நீ மட்டும் வந்திருப்பேன்னு சத்தியமாக நாங்கள் நினைக்கவே இல்லையே, நீ என்ன தனியாக வர ஆளா, கண்டிப்பாக அவங்க கூட யாராவது வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தாண்டா வந்திருப்பாங்க. அந்த நிலத்தோட சக்தி கொண்ட கேர்ள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட துணையால் தான் வந்து அந்த பொண்ணு அந்த மரத்தோட பவர்லாம் யூஸ் பண்ணி அந்த நடந்து வந்திருப்பாள். ஓகேவா, அந்த மரத்துக்கு மேலே ஏறி நடந்து வந்திருப்பா. அதை வந்து நம்ம சுகா நோட் பண்ணுறாரு. அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு, ரொம்ப நாள் உன்னை தாண்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்,
கண்ணில் சிக்கிட்டேல இன்றைக்கி இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசல. சுகாவை பார்த்து அதுவும் ஸ்மித் பண்ணுது. இந்த பக்கம் ஜேகேவும் ஜிமினும் தான் இங்கே நம்மளுக்கு வேலை இருக்குங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. கண்டிப்பாக இருக்குண்டா வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். நம்ம ஜிமின் தான் நான் வரலப்பா, நான் இங்கேயே செட்டில் ஆயிடுறேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து அப்படியே படுத்துடுறாரு. அந்த நுழைவாயில் இருக்குல்லடா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டி அப்படியே படுத்துட்டு ரொம்ப தூக்கம் வருதுப்பா, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க வேலையை அப்படிங்கிற மாதிரி வந்து படுத்துட்டாரு. இந்த பக்கம் ஜெய்கோப்பு சுகா ஜேகே எல்லாம் அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு சரி மச்சான் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிவிட்டு அவங்க வாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் இவனுங்களுக்கு என்ன திமிரு, இவனுங்களுக்குலாம் அவங்களோட நாடு அழிஞ்சு போயிருக்கு, அவங்களோட ராஜா அங்கே 2 பேர் செத்து போயிருக்காங்க, அந்த கவலைலாம் கொஞ்சம் கூட இல்லை, அவனுங்க பாட்டுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கானுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்கள்லாம் வேணும்னே நம்ம பாய்ஸோட தைரியத்தை வந்து இழக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க. இந்த பக்கம் ஜேகேவா ஹே வெயிட் டைம் மீட் என்ன சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரீயில் நின்றுட்டுருக்காளடா அவளை வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறேன், உங்கள் அண்ணா அங்கே 2 பேர் இறந்து போயிருக்காங்களே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வருத்தமாக இல்லை, எங்கள் கூட சண்டை போட வந்து நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. எங்கள் அண்ணாங்க செத்து போயிட்டாங்களா, நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகிடுது. இன்னும் நான் சாகலையா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே வந்து சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணா என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்க்குறாடா. இல்லை ஒன்றும் இல்லை, ஆமாம் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து சொல்கிறாடா. அப்போ ஜேகேவா நீ பார்த்தியா, எங்கள் அண்ணா செத்து போய் கிடந்தது நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ அந்த பொண்ணா இல்லையே நான் பார்க்கல, ஆனால் நீங்களாம் செத்து போய் கிடப்பீங்களா அதையும் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே இன்னொருத்தங்க வந்திருக்காங்க போலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறாருடா. அப்போ அந்த பொண்ணுங்களாம் ஆமாம் அவளும் தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா, சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாடா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி காற்று அப்படியே வருது. இதை வந்துட்டால அயாங் ஆரம்பிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜேகோப் தான் அப்படியே படர்ந்து அவரே வந்து ஒரு பெரிய மரமாக உருவெடுக்கிறாரு ஓகேவா. அந்த கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட அதாவது இப்போ ட்ரீயோட பவர்னால் ட்ரீயை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் ட்ரீயால் அவளால் மாற முடியாது ஓகேவா. இவங்க வந்து ஆல்ஃபாஸுங்கிறதுனால அவர் அந்த ட்ரீயாகவே மாறுறாங்க. நம்ம ஜேகோப் வந்து மாறுறாரு. அவ்வளோ பெரிய ட்ரீ, அந்த ட்ரீ பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ பின்னாடி இருக்கிற அந்த நாடே தெரில, அந்த அளவுக்கு அது பெருசாக இருக்குது. அதை வந்து அந்த கேர்ள் பார்த்துட்டு என்ன அது இது வானத்துக்கு மூவிக்கு நிற்கிறான், இவனை தாண்டி நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் சுகா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ரீக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட் அந்த மண்ணாக வந்து மாறி அவர் வந்து அந்த ட்ரீயை சுற்றி அப்படி இருக்கார். நம்ம ஜேகே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அப்படியே வழக்கம் போல தான் நம்மால் எப்போவுமே சிங்கிளாக தான் இருப்பார், ஃபுல்லாக கொழுந்து விட்டு அவர் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னுக்கு தெரியுது. அவர் அந்த ரூம்குள்ளே இருக்கார்ல, அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தாலே நம்ம ஜேகோப் வளர்ந்து நிற்கிறது அவ்வளோ பெருசு இல்லை, அந்த ராஜ்யத்தையும் மறைக்குது அப்படின்னா எங்கே நின்று பார்த்தாலும் அந்த மரம் தெரியும். அந்த மாதிரி வந்து நம்ம ஜேகோப் வந்து தெரிகிறாரு ஜின்னுக்கு. ஜின்னு வந்து அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. நல்ல வேலை அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. நீங்களா அப்படியே அந்த ஹேண்டை வந்து அப்படியே ட்ரைட் பண்ணுறீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறாரு. அவருக்கு பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா சுகாவும் ஜேகோப்பும் அப்படியே பின்னாடி போகிறாங்கடா. அப்போது ஜேகேவோட அந்த உஷ்ண சக்தி இருக்குல்லடா, அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீயை போயிட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாரு. அப்போ அந்த கேர்ள்ஸும் வந்து பதிலுக்கு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த சண்டை போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீயாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து நல்லாவே அடிபடுது. அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மதல் சோறு மேலே ஏற போகும்போது ஜேகே வந்து அது வந்து தடுத்திருப்பார். ஜேகோப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அந்த பொண்ணோட கண்ட்ரோல்லேருந்து இவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிற மாதிரி அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இப்போ வந்து ஜேகே வந்து அவரோட சக்தியை நேரடியாக அந்த பொண்ணு மேலேயே செலுத்துறாரு. அந்த ட்ரீ மேலே இருக்கால அந்த பொண்ணு மேலேயே செலுத்துறாரு. அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. இவருக்கா என்னாச்சு, இவளுக்கு நெருப்போட சக்தியாச்சு, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த கேர்ளுக்கு எதுவுமே ஆகலை. சாதாரணமாக நின்றுட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. என்ன ஜேகே அவ்வளோ சீக்கிரம் என்ன தோக்கடிச்சுக்க முடிஞ்சிடும்னு நினச்சிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகோப் தான் அவனால் முடியலன்னா என்ன நான் பார்த்துக்கிறேன், என் தம்பிக்கிட்டலாம் உனக்கு என்னடி பேச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகோப் வந்து அப்படியே அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அடிச்சு கீழே வீழ்த்திட்டுருக்காரு. அதோட பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகோப்கிட்டே போயிட்டுருக்கு. அந்த குட்டி குட்டி ட்ரீலாம் அப்படியே இருந்துச்சு நடந்து வந்திருக்கும் பார்த்திங்களா, அந்த ட்ரீலாம் வந்து இப்போ ஜேகோப் கூட
சேர்ந்து அது சண்டைக்கு நிற்கிது. இந்த பக்கம் அந்த ஸ்லாண்டில் இருப்பாளடா அந்த பொண்ணு, அவளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாண்டாக மாறின சுகா இருக்கார்ல, அவர் போயிட்டு என்ன என்னை மீறி எங்கள் நாட்டுக்குள்ளே நீ போயிருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. அந்த பொண்ணா, போவேன், கண்டிப்பாக போவேன், உங்கள் நாட்டை ஃபுல்லாக அழித்து அந்த நாட்டை நான் ஆளலை, நான் மனுஷியாக மாறவே மாட்டேன், இந்த ஸ்லாண்டாகவே இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நீ ஸ்லாண்டாகவே தாண்டி இருக்கணும் காலமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சாரி சுகா வந்து சொல்கிறாருடா. அப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே வந்து அண்ணாந்து பார்க்குறாரு பாருங்க. மேலே அந்த காற்றோட சுழல் வந்து பக்கத்தில் வருது. என்னென்னா நம்ம ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகேவா, அவள் வந்து இங்கே வந்திருக்கா, அந்த ஃபைட் சீன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கா, ஓகேவா. அவங்களோட அந்த முனிவரோட அந்த அஸ்தியை வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும், அந்த அஸ்தியை வந்து கொண்டு போய் வச்சு அதை வந்து உருவாக்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் என்ன சொல்யூஷன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்திருப்பாங்க. இன்னும் 2 பேரும் வந்திருப்பாங்க, சரிங்களா. பட் அது வந்து வெளியில் காமிச்சிக்காமல் அவங்க மறைஞ்சே இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி தான் அந்த நாட்டுக்குள்ளே போகணும். பாக்கி இருக்க எல்லா சிவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைட்டாக இருக்கும். எல்லாமே வந்து உள்ளே போகிறக்கு வழியே இருக்காது. அதனால் வந்து இந்த வழியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த வழியாக பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லாண்டு முன்னாடி வருது. இந்த பக்கம் ஜேகேவா அதை வந்து விரிசல் பண்ணி சென்டரில் வந்து பெரிய ஒரு அதில் பாதாளம் இருக்கும் பார்த்திங்களா, பூமி வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வெடிப்பு ஏற்படுத்துகிறாரு சுகா. அந்த பொண்ணா கொஞ்சம் பயந்துடுறா. அவள் வந்து பார்த்திங்கன்னா மனுஷ ரூபத்துக்கே போயிடுறா. அந்த ஸ்லாண்டை கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும் அவனால். அந்த மண்ணுக்குள்ளார போக முடியும், பட் மண்ணாக மாற முடியாது அவளால், அந்த மாதிரி, ஓகேவா. அந்த பொண்ணு வந்து அந்த மண்ணுக்குள்ளே இருந்து அப்படியே வெளியில் வந்துடுறா. இந்த பக்கம் சுகாவா, அந்த பயம் இருக்கணும்டி, ஒரு விரிசலுக்கே எப்படி பயந்தவன்னு நீ அப்படிங்கிற மாதிரி சுகா பார்த்து ஸ்மித் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, ஹாய் ஐயா செம போங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அப்படியே நம்ம சுகா பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. சுகாவா, ஆமாம் ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சிரிச்சு சொல்லிட்டு இருக்காருடா. இந்த பக்கம் அந்த காற்றா வந்தா பார்த்தியாடா, அவளுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடுது. ஏன்னா இவங்களை தாண்டி போய் எடுக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் வந்து வந்துடுது. அவளா இவங்களை எப்படியாவது ஏமாற்றிட்டு போயே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஒரு பிளான் பண்ணுறான். இந்த மைண்ட் ரீடிங் பவர் மூலிமா பேசுகிற அந்த கண்ட்ரோல் பண்ணுறாளடா அந்த பொண்ணுக்கிட்ட. எப்படியாவது எல்லா மண்ணையும் ஒரே இடத்துல நிறுத்து, நான் வந்து காற்றோட சக்தி மூலிமா இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியாவது நம்ம உள்ளே போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து சொல்கிறாடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ் தான் அப்படியே வந்துட்டு அவங்க சொன்ன பிளானிங்லேயே போகுது. அந்த ட்ரீஸோட பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. அவகிட்ட பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 50 ட்ரீ தான் இருக்கும். வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 500 ட்ரீயோட வந்திருப்பா. பட் இப்போ வந்து 50 ட்ரீ தான் இருக்குது அவகிட்ட கண்ட்ரோலில். நம்ம ஜேக்கப் பார்த்திங்கன்னா ஒன்றா அப்படியே வீழ்த்திட்டே இருக்காரு, டப்பு 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 டப்புன்னு அடிச்சே இருக்காரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாம் கம்மியாகி நம்ம ஜேக்கப் கிட்டேயே வந்து அந்த மரங்கள்லாம் சேர்ந்துருது. அந்த மரத்தோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் கிட்டேயே சேர்ந்துருது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கடுப்பாகுது. அவளா இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து கொஞ்சம் பேக் எடுக்கிறாள். அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து மேலே சுழல் காற்றுக்கு போகணும்ல, ஸோ அதனால் அவள் வந்து கொஞ்சம் பேக் எடுக்கிறா. அந்த 50 மரங்களும் அப்படியே பின்னாடி நகருதுங்க. ஜேக்கப் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இப்போ போக மாட்டாளே, கடைசி ஒரு மரம் இருக்கிற வரைக்கும் இன்னும் சண்டை போடுவான்னு நினச்சேன், அதுக்குள்ளே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. அவள் பின்னாடி போனதும் கீழே இருக்க மண்ணெல்லாம் அந்த சுழல் காற்று மூலியமாக அந்த மேலே போகுது. அந்த மண்ணை வந்து அப்படியே மேலே போகிற மாதிரி அந்த பொண்ணு ரெடி பண்ணிவிட்டு அவள் அப்படியே பின்னாடி ஓடிருப்பாள். அதாவது அந்த ட்ரீ போச்சு இல்லடா, ட்ரீ கேர்ள் இருக்கால, அந்த போயிருப்பாள்ல, அந்த வழியாகவே வந்து போகிறாங்க. இந்த பக்கம் பாய்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னடா நடக்குதுங்க, என்னமோ பிளான் பண்ணியிருக்காளுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வந்து எந்திரிச்சிட்றாரு. இங்கே என்னமோ நடக்குது, ஏன்னா பெரிய சுழல் காத்தாட்டம் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுழல் காற்றுல மண்ணும் இருக்குது. பாய்ஸோட கண்ணில் மண் விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஸ் கம்மியாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம ஜிமினை வந்து எந்திரிச்சிட்றாரு. எந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு, அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போதைக்கு அவர் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதா நல்லதுன்னு அவருக்கு தோணுதுடா. அவரோட மைண்டுக்குள்ளே வந்து எதுவும் நீ பண்ண வேண்டாம், நீ கேர்ஃபுல்லாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அவரா யார் இது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு, திருப்பி ரிட்டன் கேட்குறாரு. உன்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸு. ஓ அப்படியா, சரி ஓகே, பாக்கி இருக்கவங்க அவங்களாம் வந்துடுவாங்க, நீ முதல்ல உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த வாய்ஸு. இந்த பக்கம் ஜெமினா, ஏண்டி என்னை பார்த்தா மட்டும் உனக்கு எப்படி தோணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது வந்து அந்த வாய்ஸ் சொல்லுதுடா, ஃப்ளேட்டிக்கிங் தானே நீ
எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் சொல்லி விட்டுட்டு தானே அலையிற, என்கிட்ட மட்டும் விட மாட்டேன்னு என்னடா நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸு. இந்த பக்கம் ஜிமினா, இங்கே பாரு இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இவ என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் மைண்ட் வாய்ஸு. என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நீ முதல்ல பார்த்தியா, எதுக்குடா வந்து எனக்கு கிஸ் பண்ண, என்ன கேட்காம எதுக்குடா என்ன கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸு. ஐயோ எப்படியோ கண்டுபிடிச்சா. சரி ஓகே, சரி சாரிம்மா மன்னிச்சிக்க, இப்போ என்ன பண்ணோங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிமின் வந்து கேட்குறாரு. ரூமுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினை மட்டும் கொஞ்சம் கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேயோட மைண்ட்லேயும் சுகா மைண்டு நம்ம ஜேக்கோப்போட மைண்ட்லேயும் போயிட்டு எல்லாம் ரூமுக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பீங்க. அவங்களாம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. கம்முன்னு அந்த டோரெல்லாம் இழுத்து சாத்திட்டு அப்படியே வெளியே வந்திருப்பாங்க. அந்த புயல் காற்று பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற பெருசாகிட்டே போகுது. எப்படியாவது இந்த ராஜ்யத்துக்குள்ளே போயிடணும் அந்த மாதிரி வந்து பெருசாகிட்டே போகுது. அந்த புயல் காற்றுக்குள்ளே அவ்வளோ மண் இருக்குது. பாய்ஸ் எப்படியாவது ஏமாற்றிட்டு உள்ளே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மண் இருக்குது. அந்த மண்ணோடு வந்து அப்படியே அட்டாக் பண்ணுதுடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யத்தை சுற்றிலே இருக்க அந்த மதில் சுவர் இருக்குல்ல, அந்த மதில் சுவர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஸாக இருக்குது. அந்த சுழல் காற்று வந்து உள்ளே வர முடியல. ஏதோ ஒரு சக்தி வந்து அவளை வெளியிலேயே நிறுத்துது. அவளா என்னது என்னாலே உள்ளே போக முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து 2-3 தடவை வந்து அதில் அடித்து திரும்பி போகிறா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே சுகா ஜேகோப்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. கடைசியாக அவளோட லாஸ்ட் ட்ரையாக இதோட சரி, இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ண மாட்டேன், என் ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ட்ரை பண்ணுறாடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து கிளாஸ் ஆட்டம் இருக்கும்ல, அது வந்து உடஞ்சிருது. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ்க்கெலாம் ஷாக்காக இருக்குது. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. அவன் அந்த சுழல் காற்று வந்து அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கு, அப்படியே சிரிச்ச மாதிரி வந்துட்டுருக்கா. என்ன சாதாரணமாக இட போட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி அவள் சுற்றிலையும் கேட்குறா. ஏன்னா அந்த கேர்ளோட வாய்ஸ் வந்து எங்கே வேணால் கேட்கும் அப்படிங்கிறனால அவள் வந்து சுற்றிலையும் பேசுகிறா. அவளுக்கு தான் ஏற்கனவே கேட்டிருக்குல்ல, அதனால். அப்போ வந்து அவர் இருந்துட்டு அப்படியே உள்ளே வராடா. இந்த பக்கம் ஜேகோப்போ சுகாலாம் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணுறாங்க. ஜேகோப்போலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து பறக்கவே ஆரம்பிச்சிடுறாரு, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாருடா. ஸோ அதனால் அந்த சுழல் காற்றில் மாதிரி பறக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. அவளை போயிட்டு எப்படியாவது தாக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகோப் வந்து அப்படியே வந்து அதுக்குள்ளே குதிச்சிருப்பார், அந்த சுழல் காற்றுக்குள்ளே குதிச்சிருப்பார். பட் அவரால் அந்த சுழல் காற்று கண்ட்ரோல் பண்ண முடியாமல், காற்றோட பவர் தான் ஆரம்பிச்சு, அவர் தான் இல்லையே இங்கே, அது தெரியாமல் ஞாபகத்தில் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் ஜெய்ஹோப் வந்து குதிச்சிட்டாரு. பட் அவரால் முடியல. அவர் வந்து அப்படியே கீழே இறங்கிடுறாரு. அவரோட பவரை யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த காற்றுலேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறாருடா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கேர்ள் தான் அப்படியே ஸ்மித் பண்ணுறா. என்ன உன்னால் அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப்பை பார்த்து ஸ்மித் பண்ணுறா. ஜெய்ஹோப்பா அதையும் தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே அவரும் செய்கையிலே பண்ணிவிட்டு அப்படியே இந்த அரண்மனையை நோக்கி தாண்டா போகிறாரு. இந்த பக்கம் சுகா தான் அவர் வந்து அந்த மண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்க்குறாருடா. அவர் அந்த சுழற்காற்றில் வந்து சுற்றிட்டுருக்கு பார்த்திங்களா அந்த மண்ணை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி அவர் வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுறாரு. பாதி மண்ணை எடுத்துட்டார். அதாவது அதில் வந்து 1000 லட்சம் துகள்கள் சுற்றிட்டுருக்கு அப்படின்னாலும் அதில் லட்சத்தில் ஒரு 50 அந்த மாதிரி எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்டா. அந்த மாதிரி வந்து அந்த பாதி மண்ணை அப்படியே எடுத்துட்டாரு. இந்த பொண்ணுக்கு வந்து இவனை அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து சுகா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் எல்லாத்தையும் அப்படியே கொட்டுறா. அந்த சுழல் காற்று மூலியமாக அந்த மண்ணை வந்து கீழே தள்ளுறா. சுகா மேலே விழுகுது. பட் சுகாவுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அவர் தான் லேண்டோட பவர் ஆச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அவர் வந்து திருப்பி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவள் அனுப்புகிற சக்தி எல்லாத்தையும் அவளுக்கே திருப்பி வந்து விட்டுட்டுருக்காரு. அவளுக்கு கொஞ்சம் அடிப்படுதுன்னா இந்த பக்கம் சுகாவுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக அடிப்படுது. அப்படியே வந்து அந்த பொண்ணு தான் என்ன நினச்சிட்ருக்க சுகா, நான் காற்றோட சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் பூமியோட சக்திடி, நான் பொறுமை இழந்தால் என்ன நடக்கும்னு தெரியும்ல, உன்னோட நிலைத்தன்மையே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ரொம்ப வாயடிக்கிற, நான் நினச்சேன்னா உன்னால் மூச்சு கூட விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. நினச்சி தான் பாரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. நினைக்க மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா, என்னோடய கோவத்தை நீ ரொம்ப ஏற்றிட்டுருக்க சுகா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த பக்கம் சுகாவா அப்படி ஸ்பிட் பண்ணிவிட்டு வாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து சொல்கிறாருடா. அப்போ வந்து அந்த மண்ணோட பொண்ணு இருப்பாளடா, அந்த மண் அந்த ராஜேஷை ஓடிருப்பா பார்த்தீங்களா, அவள் வந்து ஓடினது என்ன ஆகுதுன்னா போகிற வழியிலேயே பாதியிலேயே அப்படியே ரத்தம் வாந்தி எடுக்கிறா. அதை வந்து நம்ம ட்ரீ போயிருப்பாளடா, அவ்வளோ முன்னாடி போயிருப்பாள்ல, அவ்வளோ வந்து பார்த்துட்டு அக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட வராங்கடா.
இல்லை எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப வாமிட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லிகிட்ருக்காடா. அவள் ரொம்பவே பிளட் வாமிட் எடுக்கிறா. இவளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாயிடுது. ஏன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையால் எந்த பாதிப்பு வந்தாலும் இறக்க மாட்டாங்க, சரிங்களா? அடுத்த மனுஷனால் இறக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த பிளட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த கேர்ள்ஸ் வந்து இறந்துருவாங்க. ஓகேவாடா? என்ன நடந்திருக்குன்னா, அந்த ட்ராகன் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போவே பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராகன் உங்களுக்குள்ள இருந்து ஒரு ட்ராகன் வெளியில் வந்திருக்கும்ல, அந்த ட்ராகனோட சக்தி மூலிமா இந்த பெரிய ட்ராகன், அந்த கருப்பு ட்ராகன் இருக்குல்ல, அந்த கருப்பு ட்ராகனுக்கு ஒரு இடத்துல வந்து அது அட்டாக் பண்ணியிருக்கும். அந்த அந்த வீட்டை வந்து சுற்றி நெருக்கும்போது பார்த்திங்கன்னா, அது வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். அது வந்து அவ்வளோவா பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த பொண்ணோட சக்தி, அதாவது அந்த மண்ணோட சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணோட சக்தி தான் போய் தாக்கியிருக்கும். அந்த ட்ராகன் ஒன்றும் பண்ணியிருக்காது. ஸோ அதனால் அதுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அப்படியே திரும்பி பார்க்காம போயிருக்கும். அது வந்து கொஞ்சம் லைட்டாக பெயின் ஆகவும் தான் போயிருக்கும். எனக்கே வலிக்கிற அளவுக்கு தாக்குற சக்தி அங்கே இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு போயிருக்கும்டா. ஓகேடா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். அந்த பொண்ணு என்ன பொழைப்பாளா இல்லையான்லாம் தெரியாது. நாளைக்கு பாட்டில் பார்த்துப்போம். நாளைக்கு பாட்டு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் தாண்டா சொல்லணும். ரெகுலராக போடலாமா, இல்லை ஒன் டே விட்டு ஒன் டே இந்த மாதிரி 2 ஷார்ட் போட்டு முடிச்சுக்கலாமா, இந்த மாதிரி பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிகிற எஃப்எஃப்ஏ கிடையாது. நான் போட்ட எஃப்எஃப்லேயே ஹையஸ்ட் எபிசோட்ஸ் வர்ற எஃப்எஃப் இதுவாக தான் இருக்கும். எல்லோரும் எப்படி போடணும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் போட்டுறேன், சரியா? உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கடா. அதை முதல்ல பார்த்துக்கலாம். அப்புறம் ஏன்டா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க? லைக் பண்ணால் என்னடா, ஒரு லைக்கை தட்டி விடுங்களேன். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பாய், see you.